எலிகள் தெனாலிராமனோட வீட்டுல கலவரத்தையே ஏற்படுத்துச்சு. ஒரு நாள் எலிகள் தெனாலிராமனோட மனைவியோட அழகான சேலைய கடிச்சு போட்டுருச்சு. இதோ பாருங்க, என்னோட இன்னொரு சேலையும் கெட்டு போயிடுச்சு. இந்த சேலைய அந்த மகாராணியே பரிசாட்டம் எனக்கு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இது ரொம்பவே அழகான மதிப்புள்ள சேலை. நாம என்ன பண்ண முடியும்பா? இது எல்லாத்தையும் கடிச்சு போட்டுருச்சு. இப்போ இதை உன்னால போட முடியுமா? ஆமா, என்னால போட்டுக்க முடியாதுதான். ஆனா இந்த எலிகளை நீங்க எப்படியாவது இன்னைக்கு கொன்னே ஆகணும். நானா? ஆமா. சாரதா தெனாலிராமனோட கையில ஒரு கொம்பை கொடுத்து இப்படி சொன்னா, நீங்க இப்போ எல்லா எலிகளையும் கொன்னே தீரணும் சொல்லிட்டேன். பாவம் தெனாலிராமன் கிட்ட இப்போ எந்த வழியும் இல்ல. அவரு எலிகளை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தாரு. உன்னை இன்னைக்கு விடவே மாட்டேன். 1 2 3. ஆனா அந்த எலி தெனாலிராமன் கிட்ட இருந்து தப்பிச்சோடிடுச்சு. உனக்கு அவ்வளவு சிரிப்பு வருதா? சிரிப்பு வரதானே செய்யும். இவ்ளோ புத்திசாலியா இருக்கிற உங்களால கூட எலிகளை கொல்ல முடியல. இனி அந்த கடவுள் தான் எங்களை இந்த எலிகள் கிட்ட இருந்து காப்பாத்தணும். மனைவி கிட்ட இருந்து இப்படி அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த எலிகளை எப்படியாவது விரட்டியே ஆகணும்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த எலிக்கு போனதா எதிரியா இருக்கும். தெனாலிராமனுக்கு இதுக்கான விட கிடைச்சிடுச்சு. அவரு ஒரு பூனைய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. இனிமே ஒரு எலி கூட வீட்டுல இருக்கவே இருக்காது. நல்லது, நீங்க உங்களோட மூளைய கொஞ்சமாவது பயன்படுத்திருக்கீங்க. தெனாலிராமனோட மூஞ்சில புன்னகை வந்துச்சு. கூடிய சீக்கிரத்திலேயே எலிகளோட பிரச்சனை தீந்துரும்ட்டு அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் தெனாலிராமன் யோசிச்ச மாதிரியே அந்த பூனை ஒரு எலிய கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. ஒரு நாள் தெனாலிராமன் அவரோட பூனைய கொஞ்சிட்டு இருந்தாரு. அட, இந்த பூனை மேல ரொம்பவே பாசமா இருக்கீங்களே. ஆமா, பின்ன என்ன, நம்ம எல்லா பிரச்சனையும் இந்த பூனை தீக்க போகுதில்ல. அது என்னவோ உண்மைதான். ஆனா இப்போ அது எதோட மாம்சத்தை சாப்பிடும்? இப்பதான் எந்த எலியும் இல்லையே. இப்ப இது பக்கத்து வீட்டு எலியெல்லாம் பிடிச்சி திங்கும். பகல்ல இத வெளியே விட்டுரு. தனக்கு தேவைப்பட்ட சாப்பாட அதே போய் சாப்பிட்டுக்கும். சரி. தெனாலிராமன் சொன்ன மாதிரியே அவரோட மனைவி பூனைய வீட்டு வெளியில விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, தெனாலிராமனோட பக்கத்து வீட்டுக்காரங்களான கொதமராஜு அப்புறம் அவரோட மனைவி காதம்பரி கோவமா தெனாலிராமன் கிட்ட வந்தாங்க. உங்க பூனை எங்க வீட்டு கிளிய சாப்பிட்டுருச்சு. என்னோட கிளி மிட்டு, நான் எவ்வளோ பாசமா வளர்த்தேன் தெரியுமா? அத உன் பூனை சாப்பிட்டுருச்சு. இப்போ நான் என்ன செய்யறது? அட அட அந்த பூனை சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இந்த பூனைய எலியோட பிரச்சனைக்கு தான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா உங்க வீட்டு கிளிய சாப்பிடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு வாட்டி இதை மன்னிச்சிருங்க. இனிமே இதை வீட்டுக்கு வெளியே விடவே மாட்டேன். ஓ ஓ இது பெரிய அநியாயம். எங்க வீட்டு கிளிய உங்க வீட்டு பூனை சாப்பிட்டுருச்சு. நியாயப்படி இந்த பூனையும் செத்து தீரணும். இல்ல இல்ல, இந்த வாயில்லாத ஜீவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காதீங்க. இது என்னோட மிட்டுவ சாப்பிட்டுருச்சு. இந்த பூனை செத்தே ஆகணும். ரொம்ப நேரம் இப்படியே வாத விவாதம் போயிட்டு இருந்தது. அட, நீங்க என்னோட பூனையை கொண்டுட்டீங்கன்னா மறுபடியும் எலியெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துடும். அந்த எலிய கொல்றதுக்கு எதுக்கு பூனை தேவை? உன் கையாலேயே அடிச்சு கொல்லல. நியாயத்துப்படி நீ பண்றியோ இல்லனா நான் மகாராஜா கிட்ட போட்டுமா? சரி, இந்த பூனைக்கு நீங்க தண்டனையை கொடுக்கறதா இருந்தா கொடுத்துருங்க. ஆனா பேச்சா இருக்கணும். கொதமராஜுவும் அவரோட மனைவியும் தெனாலிராமனோட பூனைய இழுத்துட்டு போயிட்டாங்க. சாரதாவும் தெனாலிராமனும் வருத்தப்பட்டாங்க. ஆனா அதுதான் நியாயம். சில நாட்களுக்கு அப்புறம் காதம்பரி அப்புறம் கொதமராஜுவோட வீட்டுக்கு வெளியில ஒரு அழகான பெட்டி இருந்தது. நமக்கு அன்பளிப்ப கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, இரு நான் திறக்கிறேன். இல்ல இல்ல, இங்க வேண்டாம். இத வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வாங்க. இதுல கண்டிப்பா ஏதாவது விலை உயர்ந்த பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சரியாதான் சொல்ற. இப்போ இந்த பெட்டியை திறங்க. அட, இதுல மொத்தம் எலி. அட, இந்த எலிகளை விரட்டுங்க சீக்கிரம்.
கொதமராஜுவும் அவரோட மனைவியும் எலிங்களை கொம்ப வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு எலியை அடிக்க போனப்போ இன்னொரு எலி அவங்க உடம்புல ஏறிட்டு இருந்தது. சீக்கிரமா இத அடிங்க, சீக்கிரம் அடிங்க. கொதமராஜு ஒரு எலிய அடிக்க முயற்சி செஞ்சான். ஆனா அந்த எலி ஓடிடுச்சு. அப்பதான் கொதமராஜுவோட ரொம்பவே விலை மதிப்புள்ள ஒரு பானை கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அட, அந்த பானை எவ்வளோ விலை மதிப்புள்ளதுன்னு தெரியும்ல, ஜாகிரதையா அடிங்க. இந்த எலிய பிடிக்கிற வேலை பல மணி நேரமா போயிட்டு இருந்தது. காதம்பரி அப்புறம் கொதமராஜு எலிகளால ரொம்பவே அவதிப்பட்டாங்க. அவங்களோட விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உடைஞ்சிடுச்சு. காதம்பரியோட அழகான சேலங்களை கூட எலிங்க கடிச்சு வச்சிருந்தது. அட கடவுளே, என்ன நடக்குதுங்க? இந்த பெட்டியை எங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்த அந்த எதிரி யாரா இருக்கும்? அப்பதான் கொதமராஜுவோட பார்வை அந்த பெட்டி மேல பட்டது. அதுல என்னவோ எழுதிருக்கு. காதம்பரி அப்புறம் கொதமராஜு அந்த பெட்டி கிட்ட போனாங்க. நீங்க சொன்னீங்க உங்க கையால எலிய கொல்ல சொல்லி, அதை எப்படி கொல்றதுன்னு தெரியாம நீங்க காட்டுங்கன்னு சொல்லிதான் கொஞ்சம் எலிய நான் உங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அந்த கலைய எனக்கும் சொல்லித்தாங்க. உங்க அன்பான தெனாலிராமா. இத படிச்சதுமே காதம்பரி அப்புறம் கொதமராஜு அவங்களோட தலையை அடிச்சுக்கிட்டாங்க. உங்களை அந்த தெனாலிராமன் கிட்ட யாரு சண்டை போட சொன்னது? அட நீதான சொன்ன. இனி ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நம்மளோட வீட்டு நிலைமைய அந்த தெனாலிராமன் எப்படி ஆக்கி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கல்ல. காதம்பரி கொதமராஜுவ நல்லா திட்டிட்டு இருந்தாங்க. இங்க தெனாலிராமன் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நிலைமைய யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு.